ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே வந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஸ்குவிட் கேம் 3 அதுதான் பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒரு 6 எபிசோடு இருக்குதுங்க. ஒரு 6 மணி நேரம் 2 படம் பார்க்குற அளவுக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அதாவது இது இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சீசன் 2. அதாவது நம்ம சீசன் 1 சீசன் 2லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதோட சீசன் 3க்கு வந்து உங்களுக்கு லீட் அப்போ தெரியும். அதாவது சீசன் 2ல வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது சீசன் 2ல வந்து ஹீரோ வந்து இந்த கேம் நடத்தவை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி உள்ள போய் மாட்டி இருப்பாரு. அப்ப வந்து இவர் ஒரு கேங்கை கூட்டிட்டு போய் அந்த வில்லனை ஃப்ரெண்ட்மேனை வந்து கொல்றதுக்கோசரம் இவங்க போயிருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டவங்களை வந்து கொல்றதுக்கோசரம் போயிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா வந்து மாட்டிடுறாங்க. அந்த வில்லன் கிட்டே மாட்டி திரும்ப வந்து இந்த கேம்குள்ளேயே கொண்டு வர்றாங்க. அதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த சீசன் 3. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்மளுக்கு தெரியும் போன சீசன்ல வந்து ஒரு பிரெக்னன்ட் கேர்ள், அதாவது ட்ரிபிள் 2 வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாட்டியோட பையன், அப்புறம் வந்து 120, அதான் அந்த அந்த பிளேயர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை கேரக்டர். இவங்களாம் ஒரு கேங்கா இருந்திருந்தாங்க. அவங்க மட்டும்தான் பேலன்ஸ் வந்து நல்லவங்களா இருந்திருந்தாங்க. மீது வந்து ரெட் டீம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஆள் குறையாம அப்படியே இருந்தாங்க. ப்ளூ டீம் வந்து டோட்டலா குறைஞ்சிருச்சு. இவங்க வந்து இப்போ உள்ள வந்தோடனே எடுத்தோடனே வந்து ஓட்டிங் எடுக்கிறாங்க, இந்த கேம் இதுக்கு மேல நடத்தலாமா வேண்டாமான்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து விலங்குல கட்டி போட்டுறாங்க. இந்த இதுல வந்து நம்ம ரெட் டீம் வந்து அதிக ஓட்டிங்ல இருக்கிறதுனால வந்து இந்த கேம் நடத்தலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணாமூச்சி, அதாவது ஐடென்சிக்கு விளையாடுறாங்க. இதுல ஐடென்சிக்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ப்ளூ பால் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்கணும். ரெட் பால் வச்சிருக்கவங்க வந்து கையில வந்து கத்தி கொடுத்துறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது இல்லாம குத்தனாதான் வந்து இந்த கேம் முடியும். குத்தி கொலை பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு எலிமினேட் பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் கேர்ளு, அந்த 120, அப்புறம் அந்த பார்ட்டி வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பால் வச்சிருக்காங்க, ப்ளூ பால் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓடி ஒளியணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெட் பால் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு. இந்த கேம் சீசன் 2ல வந்து நான் வந்து யாரையும் கொல்லக்கூடாது, இந்த எல்லாத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு உள்ள வந்தவரை வந்து சீசன் 2ல வந்து ஒருத்தர் வந்து இவங்களை வந்து ஏமாத்திருப்பாங்க. அதாவது கன் எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாங்க. அதை மீறி வந்து இவர் கன் எடுக்காம ஒருத்தர் வந்து தப்பிச்சிருப்பாரு ஒரு பிளேயர். அந்த பிளேயரை வந்து நான் கொன்னே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவோட இருப்பாரு. அவரோட மூஞ்சிலேயே வந்து அவர் மேல இருக்க வெறுப்பு அப்படி காட்டியிருப்பாரு. அவரை தான் கொல்ற கொஸ்டின் இவர் வந்து போயிருப்பாரு. இந்த சீசன்ல இப்படி இவர் வந்து கொல்லவே கூடாதுன்னு நினைச்சவர் இப்படி போய் கொல்ல போறாருன்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா அதோட காரணம் வந்து கரெக்டா தான் இருந்தது, போய் கொன்றுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்ட் கேர்ளுக்கு வந்து குழந்தை வந்து அங்க பிறந்துருது. இதை வந்து எப்படி காப்பாத்தலாம்னு சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா 120 வந்து அந்த பிரெக்னன்ட் கேர்ளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கொன்றாங்க. இது சீசன் அந்த ஃபர்ஸ்ட் கேமோட முடிவுல பாத்தீங்கன்னா இவங்களாம் இறந்துடுறாங்க. நம்ம பிரெக்னன்ட் கேர்ளோ, குழந்தை, அந்த பாட்டி, இந்த ஹீரோ எல்லாம் உள்ள வராங்க. அப்ப பாட்டி வந்து இவர்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்ற அப்படி என்னன்னா, நீங்க வந்து எங்களை காப்பாற்றணும் தான் முயற்சி பண்ணீங்க, அது உங்களால முடியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த பாட்டியும் வந்து இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேம் வைக்கிறாங்க. அதாவது ஒரு பாலத்து மேல வந்து அந்த 2 பொம்மையை வச்சுட்டு கயிறை சுத்த வச்சு அதை தாண்ட வைக்கிற ஒரு கேமு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து நம்ம பிரெக்னன்ட் கேர்ள் ட்ரிபிள் 2 வந்து காலில் அடிபட்டிருக்கோம், அவங்களால ஜம்ப் பண்ண முடியாது, கையில வேற குழந்தை இருக்குது. இதுல ஹீரோ என்ன பண்றாரு, இப்பதான் வந்து ஹீரோக்கு வந்து திரும்ப வந்து இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், சேவ் பண்ணணும், இந்த குழந்தையும் அவங்களையும் எப்படியாச்சும் சேவ் பண்ணணும்னு ஒரு இது வருது. திரும்ப வந்து அந்த குழந்தைய அவரே வாங்கி அந்த கேம்ல வந்து இவர் தப்பிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து இறந்துறாங்க. அந்த பிரெக்னன்ட் கேர்ள் ட்ரிபிள் 2 வந்து இறந்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்மேன் வந்து ஒரு ஆஃபர் வந்து ஒண்ணு கொடுக்குறாப்படி. அதாவது அந்த ட்ரிபிள் 2 வந்து இறந்தாலும் அந்த அவங்களோட குழந்தை வந்து இனிமேல் வந்து இது கேம்ல வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்மேனோட பேச பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது 01, அதாவது சீசன் 2ல வந்து அவர் கூட ஃப்ரெண்டா வந்திருப்பாரு ஹீரோ கூட, அவரு தான் வந்து ஃப்ரெண்ட்மேன்னே அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது. அப்ப வந்து ஃப்ரெண்ட்மேன் என்ன சொல்லுவாரு, இப்ப இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 6 பேரு தான், இவங்க 6 பேர்த்த நீங்க வந்து கொன்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் நடக்காது, நீயும் காசு ஜெயிச்சுட்டு நீயும் அந்த குழந்தையும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து என்ன வெறுப்பாகி அவரையே குத்துறக்கோசரம் போடுறாரு. அப்ப ஃப்ரெண்ட்மேன் என்ன சொல்றாரு, நீ வந்து என்னை கொன்னுட்டினாலோ இந்த ஓஸ்ட் பதவி வந்து யாருக்காச்சும் கொடுத்து இதை எப்படியாச்சும் நடத்துவாங்க, ஆனா மித்த 6 பேத்துல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நீயா தான் இருப்ப, நீயும் அந்த குழந்தையா தான் இருக்கும்,
எப்படி இருந்தாலும் உன்னை கொன்றுவாங்க, அதுக்கு நீ இந்த கத்தி எடுத்துட்டு போய் கொன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆஃபர் வந்து அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட் மேன் இந்த கேம்குள்ள எப்படி வந்திருந்தாரு அப்படின்னு. அதுல சின்ன ஒரு பிளாஷ்பேக் தான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட் மேன் கேட்டா அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் தான் வந்து இந்த இதோட வந்து ஹெட். அவர் வந்து என்ன கொடுத்திருப்பாரு, ஒரு கத்தி கொடுத்து இதே மாதிரி ஒரு 6 பேர்த்து கொண்டுட்டீங்கன்னா நீ தான் ஜெயிச்சலாம் அப்படின்னு கொடுத்து, அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட் மேன் வந்து உள்ள வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அது சின்ன பிளாஷ்பேக்கா இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க, அது சூப்பரா காட்டியிருப்பாங்க அந்த கொஞ்ச நேரத்துல. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தியை வாங்கிட்டு போய் அந்த 6 பேர்த்த கொல்ல போறப்ப வந்து அவருக்கு வந்து அப்பயே வந்து அது மனசு வந்து உறுத்தல, அதனால வந்து கொல்லாம விட்டுருவாரு. அப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் மேனுக்கு தெரியும் இவனுக்கு வந்து ரொம்ப மனிதாபிமானம் நிறையவே இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன இது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் கேம் வருது. அந்த லாஸ்ட் கேம் நம்ம பார்த்தானே தெரியும் இந்த சீசன்லயே சூப்பரா இப்படிதான் முடிக்கணும் இந்த கேமை, இந்த வெப் சீரிஸ் வந்து இப்படி முடிச்சதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கோசரம் தன்னோட உயிரை வந்து சாக்ரிஃபை பண்ணி அவரே செத்துறாரு. இந்த இதுல வந்து ஃப்ரெண்ட் மேன் வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, மனிதாபிமானம் வந்து இன்னும் இருக்குது இந்த நாட்டுல அப்படின்னு அவர் ஒண்ணு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து இவரு தூக்கிட்டு போயிடுறாரு. யாரு, நம்ம ஃப்ரெண்ட் மேன் தூக்கிட்டு போயிடுறாரு. அவர் தான் வளர்த்துறாரு. இதோட முடிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்தப்பதான் பார்த்தா ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து குழந்தைய வந்து அதாவது ஃப்ரெண்ட் மேனோட தம்பி கிட்ட வந்து வளர்க்க சொல்லி அங்க வச்சுட்டு போயிடாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒரு அமௌண்ட் ஜெயிச்சிருப்பாரு. அந்த அமௌண்ட் வந்து ஒரு பில்டிங்ல இருக்கும், அதை வந்து யாரோ திருடுற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மேன்ல திருடி நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து லாஸ் ஏஞ்சல்ல வந்து அதாவது அமெரிக்கால இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க போய் நம்மள 456 அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் ஃப்ரெண்ட் மேன் வந்து கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு அவர் வெளியே வரப்பதான் பாத்தீங்கன்னா சிக்னல் கட்ட வந்து இன்னொரு அதாவது அமெரிக்காலயும் ஸ்குவிட் கேம் மாதிரி ஒண்ணு வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து காட்டுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்வெல்ல ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கதான் இருப்பாங்க. ஒரு சின்ன கேமியாவா இருந்தால் சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம கொரியா ஸ்குவிட் கேம் வந்து இன்னும் வந்து வேல் லெவல்ல காட்ட போறாங்க. அதாவது நம்ம டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதோட நான் வந்து ஸ்குவிட் கேம் வந்து எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணோன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது வேல் லெவல்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அடுத்து அமெரிக்கா வச்சு இப்ப கொண்டு போக போறாங்க. அடுத்த சீசன்லாம் நம்மளுக்கு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால என்னென்ன கேம் வச்சிருக்கோ அந்த மாதிரி கேம் வச்சு கொள்ற மாதிரி ஒரு சீசனா வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா படம் வெப் சீரிஸ் வந்து சூப்பரா தான் இருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மேனோட தம்பி தான் வந்து தொலாவிட்டே இருப்பாங்க, இந்த தீவு எங்க இருக்குது, இந்த தீவுல நடக்கிற இந்த கேமை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வரவே மாட்டாங்க, அந்த தீவை தொலாவிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கே இந்த வாரம் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்டா அந்த தீவை அப்படின்னு நம்மளுக்கே தோணும். பாத்தீங்கன்னா கேம் முடிஞ்ச பிறகு அவர் உள்ளே வராரு. அவருக்கும் அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட் மேனுக்கும் ஒரு கான்வர்சேஷனே இல்லை இந்த படத்துல, இந்த வெப் சீரிஸ்ல. அப்படி அது ஒண்ணு மட்டும் சின்ன மைனஸாட்ட இருந்தது. மித்தபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா நடிச்சவங்களும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயும் சரி செகண்ட் சீசன்லயும் நடிச்சதை விட தேர்ட் சீசன்ல ஒரு அந்த குழந்தைக்கோசரம் அவர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நடிச்சிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். அந்த பிரெக்னன்ட் கேர்ள் அதாவது 222 வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது. 120 அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆக மொத்தம் இந்த வெப் சீரிஸ் வந்து சூப்பரா முடிச்சிருந்தாங்க. இனி வர வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப பார்த்த உங்க வெப் சீரிஸ் வந்து நீங்க பாத்துருந்தா இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. ஓகே.